ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலில் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே நம்ம சேல்ஸ் பில்ன்றது மேப் பண்ணுவோம். ஸோ ஒரு மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பில்ன்றது மேப் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ஒன்றுன்றது ஃபைல் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு மந்தோட 10th டேட்ல நம்ம ஃபைல் பண்ணுவோம். இதே நம்ம குவார்டர்லி பண்ணுறோம்னா நம்ம மந்தோட 30 டேட்ல நம்ம பண்ணுவோம். ஃபைல்ன்றது நம்ம பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மந்த்துக்குள்ள என்னென்ன சேல் பண்ணியிருக்கோம், அந்த சேல்ஸ்க்கான ஐட்டம்க்கான ஹெச்எஸ்என்னோட நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்ல கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிஜிஸ்டருக்குள்ள போயிடலாம். இதில் வந்து ஏப்ரல் மந்த் கேட்குறாங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்ன்றதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் போட்ட பில்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். இங்கே என்ன பண்ணலாம், ரைட் சைடில் F8 காலமர்ன்றது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பையோட நேம் வேணுமா, நேம், அட்ரஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச் டேக் நேம், வவுச் நம்பர், ஜிஎஸ் நம்பர். ஸோ இதில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்த்து நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குவான்டிட்டி டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டு, ஐட்டம் வேல்யூ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லெஜர் அமௌண்ட் வந்து டெபிட்டா டேட்டான்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் ஆஃப் காலம் இல்லை, இங்கே ஆல் ஐட்டம் ஆட்டோமேட்டிக் காலம்ன்றது கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒன் மந்த்துக்கான சேல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் மேலே எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், இங்கே கரண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே எக்ஸல் ஃபார்மேட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ கான்ஃபிக் போயிடலாம். மேலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ன்றது மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சோமர் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் பிவோட் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபார் பிவோட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நம்ம என்டர் பண்ணி எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிவோட் டேபிள் பார்த்து நம்ம எஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேற என்னென்ன நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் பை ஒன்னா நம்ம எஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே எஸ் கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன், கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே எக்ஸ்போர்ட்ன்றது கொடுத்துறேன். நமக்கு என்ன ஆகிட்டுனா இப்போ எக்ஸ்போர்ட்ன்றது ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ரிவியூ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம், நம்ம கம்பெனி நேம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் வரும். ஸோ ஒரு வவுச்சர் நம்பருக்குள்ள என்ன ஐட்டம் வச்சிருக்கோம், என்ன வவுச்சர் டைப், என்ன டேட்டு, எந்த பார்ட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருந்தோம்னா அவங்களுக்கான அட்ரஸ், அலையன்ஸ், பின்கோடு எல்லாமே எடுத்து வந்திருக்கும், ஃபோன் நம்பர் எல்லாமே எடுத்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து எந்த குரூப் இருக்காங்க அப்படின்றது இங்கே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டியோட ஸ்டேட்டு. ஸோ நம்ம ஏதாவது நோட்ஸ் கொடுத்தோம்னா நோட்ஸ் எடுத்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் நம்ம பார்த்தீங்கன்னா லோடிங் சார்ஜஸ், லோடிங், ஃப்ளைட்டு நம்பர் எல்லாம் கொடுத்தோம்னா இங்கே எடுத்து வந்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மோட் ஆஃப் டைம்ஸ் பேமெண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா இங்கே எடுத்து வந்துருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல, அதெல்லாம் எடுத்து வரல. சப்போஸ் நம்ம கொடுத்தோம்னா அதில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வந்துருக்கும். ஆர்டர் நம்பர், டியூ டேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பருமே நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் ஒரு இடத்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டமுக்கான ரைஸ், பார்ட் நம்பர், ஐட்டமுக்கான குரூப்பு, கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷனு, நோட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி, அவரோட எம்ஆர்பி, ஹெச்எஸ்என். ஸோ மேனேஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்எஸ்என்றது இங்கே எடுத்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரௌனில் நம்ம என்ட்ரு வச்சோம் அப்படின்றது இங்கே வந்து நமக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் வச்சிருந்தோம்னா என்ன பேட்ச் அப்படின்றது இங்கே எடுத்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி, எவ்வளோ நம்ம பில் குவான்டிட்டி பண்ணோம் அப்படின்றது எடுத்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கான ரேட் என்ன, பர்ச்சேஸ் ரேட் என்ன, யூனிட் என்ன, யூனிட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வந்துருக்கும், அதுக்கான அமௌண்ட் எடுத்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். நம்ம என்ன லெஜர் செலக்ட் பண்ணணும், சேல்ஸா இல்லை சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி சேல்ஸ் வச்சிருப்போம், சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்போம். ஸோ நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அதை நம்ம இங்கே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நரசின் கொடுத்துருக்கோம், நரசின்றது இங்கே எடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். நமக்கு இதுலேருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேல்ஸோட சேல்ஸோட ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஒன் டைம் நமக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி பிவட் டேபிள் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு VeeVee Infotech.com
வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 பிளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.